வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டாடா நியூ அப்ளிகேஷன்ல எஸ்பிஐ பேங்கோட டாடா நியூ பிளஸ் கிரெடிட் கார்டு அண்ட் இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமா எஸ்பிஐ பேங்கோட பிளஸ் கிரெடிட் கார்டு அண்ட் இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரெடிட் கார்டையுமே வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே கிரெடிட் கார்டை அதே நேம்ல எஸ்பிஐ பேங்குமே ப்ரொவைட் பண்ணுது. ஸோ ரெண்டு கிரெடிட் கார்டுக்கும் அதாவது ரெண்டு பிராண்டுக்கும் என்ன பெரிய டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்ஸிமம் எந்த டிஃபரெண்ட்டுமே வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டோட ஜாயினிங் ஃபீ ரெனியூவல் ஃபீ அப்படியே உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க்லயும் இருக்குது. ஸோ எஸ்பிஐ பேங்க்லயும் பிளஸ் கிரெடிட் கார்டுக்கு 499 அதே மாதிரி வந்துட்டு இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டுக்கு வந்துட்டு 1499 ரூபீஸும் வந்து ஜாயினிங் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. அதே மாதிரி இதுல கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட ரிவார்ட்ஸும் சரி அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ப்ரொவைட் பண்ண ரிவார்ட்ஸும் சரி கிட்டத்தட்ட சேம் தான். எந்த ஒரு பெரிய டிஃபரெண்ட்டும் வந்து கிடையாது. கம்பெனி மட்டும் தான் வந்து மாறுபடும். உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க் பிடிச்சிருந்தா எஸ்பிஐ பேங்கை சூஸ் பண்ணி நீங்க வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பிடிச்சிருந்தா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த அப்ளிகேஷன்லயே வந்து ஷோ ஆகுது. ஸோ அது மூலமாவே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் அதுக்கப்புறம் நம்மளோட ரெஃபரல் கோடுமே வந்து கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்ட் மந்த் நம்மளோட ரெஃபரல் மூலமா ஜாயின் பண்ண ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பேருக்கு மேல கிரெடிட் கார்டு அப்ரூவ் ஆயிருந்தது. உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பத்தின டீட்டெயில தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டாடா நியூ அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு செக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டு தான் வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஐ கார்டோட ஷோ ஆகும். இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்குக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு ரிஜெக்டட் ஆயிருந்தது அப்படின்னா மறுபடியும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எஸ்பிஐ கார்டு வந்து ஷோ ஆகும். நான் வந்து ஆல்ரெடி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி எனக்கு ரிஜெக்டட் ஆயிருந்து அகைன்ஸ்ட் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து எஸ்பிஐ கார்டு வந்து ஷோ ஆச்சுது. ஸோ மறுபடியும் நான் அதுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபஷனல் டீட்டெயில் அப்புறம் அட்ரஸ் அதுக்கப்புறம் கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதுவும் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி அப்புறம் உங்களோட மதர் நேம் இனிஷியலோட என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது உங்களோட ப்ரொஃபஷனல் வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாயி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணதும் அடுத்தது உங்களோட ஃபார்ம் நேம் வந்து கேட்பாங்க. இதில் உங்களோட கம்பெனி நேம் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் சேலரிட் அப்படின்னாலும் சரி இதில் உங்களோட கம்பெனி நேம் இதில் உங்களோட டெஸ்டினேஷன் எதுவோ அதையும் வந்து என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து கேட்பாங்க. ஆஃபீஸ் அட்ரஸ் வித் பின்கோடோட என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் கார்டு வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஃபியூச்சர் வந்து காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 வேரியண்ட்ல இந்த கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ரூபே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா விசா. ரூபே கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கூகுள் பே ஃபோன்பே இது மாதிரி யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் விசா கார்டை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ் ஆகாது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த வேரியன்ட் கார்டு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரூபே கார்டை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா செக்கிங் யுவர் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ ஒரு 14 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான கேஒசி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதார் கேஒசி வித் வீடியோ கேஒசி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணாதீங்க. இதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெரிய ப்ராசஸாக போகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்கன்னா டிஜி லாகர் வித் ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த செகண்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ற பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எஸ்பிஐ பேங்க்ல இருந்து ஒரு 1 ரூபி சென்ட் பண்ணுவாங்க. அதே 1 ரூபியை நீங்க வந்து அவங்களுக்கு திருப்பி சென்ட் பண்ணணும். இது மூலமா உங்களோட பேங்க் கேஒசி வச்சு அந்த கேஒசி வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா இமீடியட்டாவே உங்களோட கார்டு லிமிட் வந்து ஷோ ஆயிரும். பட் நான் பண்ண தப்பு என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நான் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிலேயே எனக்கு வந்து ரிஜெக்டடும் ஆயிருச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க வந்துட்டு அந்த செகண்ட் ஸ்டெப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த
ஆன்லைன் பேங்க் வெரிஃபிகேஷன் மூலமாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி வந்து கிடையாது. ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தது எந்த கேஒய்சியுமே இதில் வந்து வீடியோ கேஒய்சி வந்து பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்கம் ப்ரூஃபும் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் பேங்க் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஜி லாகரை சூஸ் பண்ணதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதார் நம்பரை கேட்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி ஜெனரேட் ஓடிபி கொடுக்கணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையும் செக் பண்ணி நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும். பட் நீங்கள் வந்து ஆன்லைன் கேஒய்சி டிஜிட்டல் கேஒய்சி வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ₹1 உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அந்த ₹1 நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணுறது மூலமாக கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஷோ பண்ணிடுவாங்க. கிரெடிட் லிமிட் ஷோ ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருச்சு அப்படிங்கிறத நீங்கள் அது மூலமாகவே கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டை வந்து ஜஸ்ட் ஆக்டிவேட் மட்டும் தான் பண்ணணும். உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டு ஜஸ்ட் உங்களோட அந்த கார்டை மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், இமீடியட்டாகவே நீங்கள் யூஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட அப்ளிகேஷனில் அந்த கிரெடிட் கார்டும் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாக தான் உங்களோட அந்த கார்டு கண்ட்ரோல் எல்லாமே அது மூலமாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணதுனால எனக்கு கேஒய்சி எல்லாமே கம்ப்ளீட்டட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பண்ண சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம வந்துட்டு மறுபடியும் நம்ம பர்சனல் டீட்டெயில் நம்மளோட ப்ரொஃபஷனல் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அப்புறம் ஒரு 10 to 15 days வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நமக்கு டெலிகால் வெரிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறதுக்கு 15 days வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து கார்டு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறதே தெரியும். பட் செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாகவே நமக்கு எலிஜிபிலிட்டி அமௌண்ட் கிரெடிட் லிமிட் எல்லாமே காமிச்சிருவாங்க. அதே இது உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இல்லைனா அந்த ஸ்டேஜ்லேயே ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் உங்களுக்கு ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலும் காமிக்க முடியல. பட் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்கோட சிம்பிளி கிளிக் சிம்பிளி சேவ் கிரெடிட் கார்டெலாம் வந்து உங்களுக்கு வீடியோ பண்ணியிருப்போம்ல, சேம் ப்ராசஸ் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ₹1 வந்து சென்ட் பண்ணி அதை வந்து ரிசீவ் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் வந்து காமிச்சிடும். அதுக்கப்புறம் ஆக்டிவேஷன் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லா ப்ராசஸுமே வந்து அந்த பழைய கிரெடிட் கார்டு பற்றி நம்ம வீடியோ போட்டிருப்போம்ல, ஸோ சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.